ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோங்க. எடிட் பண்ணுறதுக்கே டைமே கிடைக்கல. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்கு ஒரு போர்ட்டபிள் கிரில்லர் வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாக்ஸ் தான். கிட்டத்தட்ட இது வாங்கி 2 months ஆக போகுது. நானும் அது ஓப்பனே பண்ணலை, டைமே கிடைக்கல. ஏன்னா இது லாஸ்ட் வீக் அப்படிங்கிறனால ஹர்ஷனுக்கு ஸ்கூல்லலாம் இருந்தது. ஸோ அவன் ஸ்கூல் விட்டுட்டு இப்போ தான் வந்தான். அவனுக்கு அந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ தான் வந்திருந்தான். தர்ஷுக்குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா விளையாடிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு இருமல் இருக்குது அப்படின்றத இருமி காட்டிகிட்டு இருந்தான். அதை தான் சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ போர்ட்டபிள் கிரில் தான் வாங்கியிருந்தோங்க. ஆல்ரெடி பெரிய கிரில் பாக்ஸ் இருக்குது, இது வீட்டுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சிவா சொல்லியிருந்தாரு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? டெய்லி நம்ம வீட்டில் கிரில்லு தான் ஹர்ஷன். அப்பா அங்கதான் ஒரு அவன் இருக்கு. வேண்டாம், கேம்பிங் போனா வருஷத்துல ஒரு டைம் போவான். அதுக்கு இந்த போர்ட்டபிள் கிரில் இது ஒண்ணுதான் இல்லாம இருந்தது. வாங்கியாச்சு. ஓரளவுக்கு நான் தூக்கிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது கொஞ்சம் பெருசு தாங்க, தூக்க முடியல. என் ஹஸ்பண்ட் தூக்கிப்பாரு. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கேன், என்னப்பா போர்ட்டபிள் அப்படின்னு சொன்னேன், இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பேசாமல் அவன்லேயே வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு. நீங்கள் பால்கனிலாம் இருக்குது அப்படின்னா பின்னாடி வச்சுட்டு பால்கனியில் வச்சுட்டு நம்ம கிரில் போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இது ரொம்ப பெருசு கிடையாது இல்லையா, அதாவது கீழே இது சொல்கிறேன். ஸோ கீழே நம்ம நின்றுட்டு அந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு கூட கிரில் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே அந்த அளவுக்கு காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி இருக்க கிரில்லு பத்தலையாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படிப்பா தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் தானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஊரில் அந்த பழைய பெட்டியெல்லாம் இருக்கும்ல, இப்படிதான் இந்த மாதிரி லாக்கு இருக்கும். இப்படிதான் இருக்கும். 2 பக்கமும் அந்த லாக் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து கேஸ் கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. இது கேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் இப்போ ஏதாவது பிக்னிக் மாதிரிலாம் போகிறோம் ஒன் டேக்கு அப்படிங்கும்போது, 1 ஃபேமிலி அந்த மாதிரி போகிறோம், ஒரு 2 families 4 families போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தாங்கங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அந்த பக்கம் எடு, அந்த சைடில் இருக்கு பாருங்க. எடு, அம்மா தூக்குறேன். அவ்வளோதான், போட்டியா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணினால இந்த ரிவ்யூ கொடுக்குறேங்க. என்னன்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணணுமாமா. நாங்கள் ரிமூவ் பண்ணாமல் நெக்ஸ்ட் கிரில்லுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டு ஆஃப்டர் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணின பெரிய தப்பு அதுதான். ஏன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ போடுறேன், அதுக்காக நான் சொல்கிறேங்க. ஏன்னா அதை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா புகை வந்துருச்சு. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ப்ரானு அந்த மாதிரிலாம் போடும்போது ஒன்று ஸ்டிக்கில் குத்திட்டு தானே போடுவோம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் மாதிரி இருந்துச்சுங்க. இதில் நம்ம 3 லேயர் கிட்ட அதை அடுக்கிட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம கிரில்லரில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரில் யூஸ் பண்ணியிருந்தேன் எங்களோட கிரில் பாட்லக்கில். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த கிரில் டைமில். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு லாக் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உள்ளே ப்ரானோ இல்லை சிக்கனோ லோட் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும்.
அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெதரும் நல்லா இருந்தது. ஸோ 2 பேரும் வந்துட்டு வெளியில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே தான் அந்த லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றி விட்டுருந்தேன். ஸோ அதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டைன்லாம் போடல இந்த குளத்தில், இப்போ தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. அப்போ வந்து வெதர் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வருஷம் கரெக்டாக இந்த இடத்துல குருவி கூடு கட்டிடும். ஸோ கீழெல்லாம் ரொம்ப மெஸ்ஸி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு கவரை வந்து கட்டி விட்டுருக்குறோங்க. கவரை கட்டி விட்டாலும் மறுபடியும் வந்து வச்சிருது. இங்கே தான் கூடு கட்டுது. இந்த லைன் ஃபுல்லாக இந்த வீடு இந்த ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கீழ் வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து கூடு கட்டியிருக்குங்க. அதை எப்படி தான் இது பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே அப்பார்ட்மெண்ட் மாட்டிலேருந்து வந்து கழிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க, மறுபடியும் வச்சுட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளோட கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா செடிகளெல்லாம் ஓரளவுக்கு முளைச்சி வந்திருந்தது. ஸோ அப்போ தான் வந்து காட்டியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா செடிகளெல்லாம் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சுங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி கார்டனோட சீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா சீட்ஸுமே வந்து நம்ம இந்தியன் சீட்ஸ் எல்லாமே வந்து அதில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரில்லர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கிரில் ஓப்பன் பண்ணி முடிச்சேன்னா எல்லாத்தையும் பாருங்களேன், 1க்கு 4 வேலை வச்சுருப்பானுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.